வார்த்தை கேட்க போகிறோம். வார்த்தை ஜீவன் உள்ளது, வார்த்தை மாற்றக்கூடியது, வார்த்தை அற்புதம் செய்யக்கூடியது, வார்த்தை சுகமாக்கக்கூடியது, வார்த்தை இல்லையா சொன்னதை செய்து முடிக்கக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். வாசிக்கலாம். ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடையில் ஆடுகள் மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். இது நெகித்தோ என்னும் வாத்தியத்திலே வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். போன மாதம் விசுவாசத்தின் மாதம் என்று இல்லையா நம்ம பார்த்தோம். இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதம் இல்லையா? எல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருங்க பார்க்கலாம், கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு. ஆமா, பரலோகம் பார்க்க உங்க முகத்தை. ஆமாங்க, அங்க இருக்கிற ஒரு கேமரா அவங்களை ஷூட் பண்ணோம். நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, எப்படி இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்க, எப்படி இந்த வார்த்தையை நீங்க உட்கொள்றீங்க, இதெல்லாம் இந்த பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்திலே ஜீவனுள்ள ஒரு வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு எல்லாமே இருந்தா அல்லது நமக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சி அதுல வருவது சந்தோஷம். நாம் கேட்டது கிடைக்காமல் போனாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் நமக்குள்ள இருப்பது மகிழ்ச்சி. சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எல்லாமே இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிறது சந்தோஷம். ஆனா ஒண்ணுமே இல்லை இல்லையா? எல்லாமே எதிராகவே இருக்கிறது. சூழ்நிலைகள்லாம் தோல்வி போல தோணுது இல்லையா? ஆமா, இனி துளிர் விடுமா துளிர் விடாதான் தெரியல. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது பேர் தான் மகிழ்ச்சி. அதுதான் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள். இங்கே ஆபகுக்கு சொல்றாரு இல்லையா? ஸ்தோத்திரம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலன் அற்று போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். புரியுதா? இந்த 7 மாதம் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஜபங்கள் நீங்க செய்திருக்கீங்க, எவ்வளோ பிரயாசங்கள் எடுத்திருக்கீங்க. ஆனா இன்னை நாள் வரைக்கும் அதுல எந்த ஒரு பலனும் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி நீங்க வந்திருந்தா ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ச்சியாயிரு. அவர்தான் சொல்றாரு இல்லையா? எப்படி இருந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இதுதான் ஒரு நல்ல விசுவாசி, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த நல்ல விசுவாசிக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கிருபை. ஆமென் சொல்லுங்க. எப்பவுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கணும், ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். ஏன்? உனக்குள்ள அவ்வளவு பெரிய ஆண்டவர் இருக்கிறார். நமக்குள்ள அவ்வளவு பெரிய ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இல்லையா? சூனேமியாள் என்று சொல்லப்பட்ட ஒரு பெண் நமக்கு தெரியும். அவளுக்கு புத்திர பாக்கியம் இல்லை.
4ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். சூனேமியா 13ஆம் வசனம். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். என்ன சொல்றா? அவ சுகமாவா இருக்கா? குழந்தை இல்லை சொல்றான். அவளுக்கு குழந்தை இல்லை. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று, அவளுக்கு குழந்தை இல்லை. சோ போதும், நீங்க வீட்டுல போய் வாசிங்க. குழந்தை இல்லை அவளுக்கு. ஆனா ஊழியக்காரன் சொல்றான், நான் சுகமாய் இருக்கிறேன். நான் சுகம். இதுதாங்க மகிழ்ச்சி, இதுதான் ஜாய். புரியுதா? இப்போ இவளுக்கு அவ்வளோ கர்சனை பண்றான், ஊழியக்காரனை கனம் பண்றான், எல்லாம் பண்றா, போறா வரா இல்லையா? ஒரு ஊழியக்காரன் கேட்கமா, எங்களுக்கு இவ்வளவு தூரம் நீ சலக்காரனை பண்றியே, நான் உனக்கு எதாவது செய்ய வேண்டுமா? ராஜாவிட்ட எதாவது பேச வேண்டுமா? இல்லைன்னா இல்லையா? இல்லை சொல்றா, ஒண்ணும் வேணாயா, நான் உமது அடியால் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் கூடியிருக்கிறேன். இதுதாங்க மகிழ்ச்சி. புரியுதா? உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்தது, செபித்தது இல்லையா, நீங்கள் வாஞ்சிக்கிறது, விரும்புகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், உலக வாழ்க்கையா இருக்கலாம், எப்படிதான் சரி, இல்லைனாலும் இல்லையா, நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வந்துவிடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. புரியுதா? அதான் சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. ஏன்னா நீங்க ஆராதிக்கிற ஆண்டவரை நம்ம சரியா அறிஞ்சு, போன மாசம் ஃபுல்லா நம்ம ஆண்டவர் யாருன்னு நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? அவர் யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா எல் ஷடாய், சர்வவல்லமுள்ள தேவன் இல்லையா, அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், இப்படிலாம் நம்முடைய தெய்வத்தை பார்த்திருக்கிறோம். அதை நீங்கள் ஆராதிக்கிற நீங்கள் அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய வல்லமையை புரிந்து நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆமென். சரி, நாம் தொடர்ந்து மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு, அல்லது எல்லாம் இழந்து போன சூழ்நிலையிலும் கூட, எங்கும் எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போதும், வெற்றி அடைவதை போன்று தோற்றம் தோன்றும் போதும், எப்படி நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும்? இல்லையா? ஃபாதர் பாடுறாரு, எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். கவனிங்க, ஒளிமரம் அதெல்லாம் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். எப்படி உங்களால கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? பக்தன் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம், நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அடிக்கடி நம்ம இதுதான் மறந்துடுறோம். சங்கீதம் 46 சொல்றாரு, தேவன் நமக்கு அடைக்கலமும் கோட்டையும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமியே நிலமானாலும் சரி, நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் சரி, ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஏன்? ஒரு நதி இருக்கு, ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ஒரு நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். எப்படி உங்களால் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? முதலே சொல்ற, தேவன் நமக்கு அடைக்கலமும் கோட்டையும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார். அதனால பூமி நிலை மாறலாம், சமுத்திரங்கள் நடு சாஞ்சு போகலாம், கப்பல் கவுந்து போகலாம் இல்லையா? ஸ்தோத்திரம். போன வாரம் ஒரு சுனாமி தாக்கினது. அது வந்த ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸா வந்தது.
8.8 ரிக்டர்ல. ஆனா ஸ்தோத்திரம் அவ்வளவு சேதங்கள் இல்லை. காரணம் என்ன? எல்லா தேசத்திலுமே ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டு வைத்திருக்கு. ரஷ்யாவிலும் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது இல்லையா? ஆகையால அந்த தேசத்துக்கு வர வேண்டிய அவ்வளவு பெரிய ஆபத்தை, ஒரு பில்டிங் அப்படியே அசைஞ்சு கீழே விழுது, அவ்வளவு ஃபோர்ஸ். ஆனா அங்க சொல்றாரு இல்லையா, ஏன் நம்ம கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா இல்லையா? அத்தி மரம் துளிர் விடாம போகலாம், ஆட்டு மந்தை முதலற்று போகலாம், திராட்சை செடி பழம் கொடுக்காம போகலாம் இல்லையா? ஸ்தோத்திரம் எல்லாமே எதிராக இருக்கலாம், சூழ்நிலைகள் தோல்வி போல இருக்கலாம். ரைட், ஸ்தோத்திரம். எனக்கு ஒருவர் இருக்கிறார். இந்த எல்லாவற்றையுமே மாற்றக்கூடிய சக்தி படைத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். நம்புறீங்களா? புரியுதா? இதுக்குதான் நம்ம வேதத்தை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம அடிக்கடி யோசிக்க வேண்டிய காரியம் இல்லையா? அதான் சொன்னாரு, எப்பா என் சித்தம் இல்லாம ஒரு முடி கூட உன் தலையிலிருந்து விடாது. அவ்வளவு தூரம் நமக்கு உத்தரவாதம் சொல்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவங்க சாட்சி எழுதி கொடுத்தாங்க, நாங்க மெட்ராஸ் செங்கல்பட்டு வந்துட்டோம் இல்லையா? என் புள்ள படிச்சு படிப்புக்காக பல காலேஜை தேடி அலைஞ்சோம், கிடைக்கல. ஸ்தோத்திரம். என் பிள்ளையுடைய ஒரு வருஷம் வாழ்க்கை வேஸ்டா போகுமோன்னு நான் யோசித்தேன். ஆனா ஸ்தோத்திரம், வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வந்தேன், ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு என் பிள்ளைக்கு அவ என்ன பாடம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அதே படிப்பு கிடைக்க தேவன் உதவி செய்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனுஷனால கூடாததுதான் தேவனால கூடும். ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனால எல்லாமே எதிராக இருக்கலாம், ஸ்தோத்திரம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். சந்தோஷமா இருக்கீங்க? ஆண்டவர் இருக்காருங்க. இந்த மாசம் உங்களை இஎம்ஐ கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பேங்க் போனோம், ரைட் இல்லையா? அன்றன்றுள்ள ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரோம் இல்லையா? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிற மாதிரி எங்களை மன்னியும். புரியுதா? 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 எப்படி உங்களால் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா என் கூட இருப்பே, ஆதியாகமம் 18:11 முதல் 14 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். சரி. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. சரி. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். இன்பம் உண்டாகுமோ என்றால் அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்திலே உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன். கவனிங்க, நம்ம அடிக்கடி இந்த பகுதியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். எதுக்கு தெரியுமா இல்லையா? இந்த உலக பிரகாரமான எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துட்ட பிறகு நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் என்பதை தேவன் நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துவதற்காக தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். சாராளும் ஆபிரகாமும் உலக பிரகாரமான சூழ்நிலையில இது ஒரு முடியாத ஒரு காரியம். ஆமென். அல்லதான் சாராள் நகைக்கிறாள். ஏன்னா கவனிங்க, அவளுக்கு தெரியும் இல்லையா? ஸ்தோத்திரம். பெண்களுக்கான அந்த நாட்கள் முடிந்து விட்டது இல்லையா? குழந்தை பெற்றெடுக்கிற அந்த பலன் அவருக்கு இல்லை, தெரியும். அதனால தான் சொல்றான், சிரிக்கிறான் ஆண்டவர் சமத்துல. ஆண்டுக்கு ஏன் அவன் சிரிக்கிறான்?
என்ன கிண்டல் பண்ற, என் வார்த்தை கிண்டல் பண்றானே, இல்ல நான் சிரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கோட இந்த மாசத்துல இல்லையா நாங்க பல காரியம் சொல்றோம், உங்களுக்கு சில சமயம் கிண்டலாவே தோணும். அவருக்கு எப்படிங்க தெரியும் இல்லையா? சும்மா மகிழ்ச்சியாரு, சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாரு, கொடுப்பாரு. எங்க கொடு? 8 வருஷமா உட்கார்ந்துருக்கிறேன், இதை பேசி பேச நீ போயிட்டு உன் வாயை ஊமையாக்கிட்டா தான் நல்லா இருக்கும். எப்படி சகரியா வாயை தேவன் ஊமையாக்கினாரோ, உன் வாயை ஊமையாக்கிட்டா உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நிச்சயமா உனக்கு வந்துடும். நான் அப்படி ஜெபம் பண்ண போறேன் இந்த மாசம். ஆண்டவரே இல்லையா, தேவையில்லாத வார்த்தை பேசுற அந்த வாய்கள் இயேசுவின் நாமத்தை ஊமையாகட்டும். பண்ணிட்டு நாம் முடிஞ்சுது தோத்துறோம். நல்லதனமா பண்ணுவார், பாட்டு பாடின. ஏன்னா கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? மகிழ்ச்சியாரு. அதுதான் உன்னுடைய விசுவாசமா இருக்கட்டும், நம்பிக்கையா இருக்கட்டும். உலகத்திலே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதுல அன்பே பெரியது. உனக்கு ஏசப்பா மேல அந்த அன்பு இருந்துச்சுன்னா நீ அவருடைய வார்த்தையை நம்புவ. ஆமா சொல்லுங்களேன். விசுவாசிப்ப, நம்பிக்கையா இருப்ப. ஏன்னா இந்த வார்த்தைகள் வல்லமை உடையது. அதான் நீங்க இந்த வார்த்தை மேல அவர் உங்க விசுவாசத்தை வைக்கணும். ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, உம்மால ஆகாத காரியம் ஒண்ணு சொல்லிட்டீங்க ஆண்டவரே, அதனால நான் நம்பிக்கையோடு இருக்கிற ஆண்டவரே, விசுவாசமா இருக்கிற ஆண்டவரே, எனக்கு நீ உதவி செய்யும் என்று நீங்க ஜெபத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் உங்களுக்கு பலமான கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உண்மையா இருக்கணும், தெய்வத்துக்கு உண்மையா இருக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க தேவனுடைய வார்த்தையை நம்புகிறது உண்மையானால், இந்த ஆண்டவர் தேடுறது உண்மையானால், நீங்களும் அவருக்கு உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. கொஞ்சத்திலாவது உண்மையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போன வாரம் ஃபுல்லா தாசத்தர் ஆபீஸில் தான் நான் இருந்தேன். அவரு ரொம்ப நண்பராயிட்டார். இப்போ ஃபாதர் 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 ஃபாதர்னு 24 மணி நேரம் ஃபாதர் ஃபாதர் ஃபாதர். மனுஷன் யாரோ நான் யாரோ தோத்துறோம். நம்ம மேல இருக்கிற அந்த அந்த அன்புன்னு சொல்ல முடியாது, நம்முடைய கேரக்டர். ஃபாதர் நம்ம கட்டாயம் செஞ்சிடணும்ப்பா, ஃபாதர் அவருக்காக கேட்கலப்பா, பொதுமக்களுக்காக கேட்கிறாருப்பா, செய்யணும். கவனிங்க, ஒரு அதிகாரிகள் நம்மளை நேசிக்கிற மாதிரி, நம்ம மேல அன்பு பாராட்டி நமக்கு நன்மை செய்யணும்னு ஒரு எண்ணம் வருதுனாவே நம்ம மேல இருக்கிற இல்லையா அந்த தேவ கிருபையும், இரண்டாவது நமக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள் தான். ஹல்லேலூயா. அதனால கவனிங்க, மகிழ்ச்சியா இல்ல, சந்தோஷமா இல்ல, ஆண்டு எதுவுமே செய்யல இல்லையா சொல்லி நீ வந்தினா உன்னை நீ ஆராய்ந்து பாரு. நான் எங்க ஆண்டு தப்பு பண்றேன், நமக்கு உண்மையா இருக்கிறேன்னு சொல்லி கொஞ்சத்தையாவது உண்மையா இருக்கிறேன் ஆண்டவருக்கு. கொடுத்த வேலையில உண்மையா இருக்கீங்களா? கொடுத்த தொழில உண்மையா இருக்கீங்களா? வியாபாரத்தில் உண்மையா இருக்கீங்களா? கொடுத்த குடும்பத்துக்கு உண்மையா இருக்கீங்களா? அப்பதாங்க மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், அவரை தாண்டி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. நாம் எதை பெற்றுக் கொண்டாலும் அவர் மூலமா தான் பெற்றுக்கொள்ள முடியும். என்னால என்று உங்களால் ஒண்ணுமே செய்யக்கூடாது. அதனால உங்க வாழ்க்கை அவருக்கு பிரியமாய் மாத்துங்க. அவருக்கு பிரியமா உங்களுடைய போக்கஸ் இருக்கணும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ கவனிங்க, இந்த ஆபிரகாமும் சாராளும் இல்லையா தெய்வத்துக்கு முன்பா சொல்றாங்க, இது முடியாத ஒரு காரியம். எப்படி இன்பம் உண்டாகும், எப்படி மகிழ்ச்சி உண்டாகும், எப்படி சந்தோஷம் உண்டாகும், எப்படி எங்க வாழ்க்கை இது நடக்கும் இல்லையா? இது உலக பிரகாரமான எண்ணங்கள். நாம் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை தான் நோக்குவார்கள். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரிய நோக்குவார்கள். ஆவிக்குரியவர்கள் இல்லையா ஒரு படி தாண்டி பார்ப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றோம்? நம்ம ஒரு ஏக்கர் இடம் வாங்க போறோம்னு எவ்வளவு தைரியம் எங்கிருந்து வரும்? இந்த உலகத்தை தாண்டி இயேசுவோடு சேர்ந்து ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாமே நீ இந்த தேசத்தை நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டோ நடந்து திரி,
நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமா மாறுன்னு சொல்றாங்க. நீ கண் பார்க்கும் பூமி எல்லாம் சொன்னாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையாங்க? கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. எனக்கு கொடுக்கலையே. 1.5 சென்ட் 2 சென்ட் கொடுத்தா போதுமே எனக்கு, இல்லையா? 20 வருஷம் 30 வருஷம் வாடகை வீட்டிலே கட்டி உட்கார்ந்து இருக்கிறோமே. வாடகை கட்டின பணத்தை சேர்த்து வச்சா கூட ஒரு வீடு வாங்கிக்கலாமே. அப்படிதான் நீ யோசிக்கிறேன்னு ஆண்டவர் தெரியும். ஆனா உனக்கு தரிசனம் இருக்கிறதா? உனக்கு இந்த விசுவாசம் இருக்கிறதா? இந்த நம்பிக்கை இருக்கிறதா? அதை எண்ணிப்பார். சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அதை நம்பு, அவரால முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தார்னா அவர் இந்த மலைநாட்டை எனக்கு கொடுப்பார். சொன்னாங்களே 2 பேரு, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தார்னா நம்மளை கொண்டு போய் அந்த தேசம் சேர்ப்பார். பிரியமா இருக்கிய ஆண்டவருக்கு, பிரியமா இருக்கிய ஆண்டவருக்கு. கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா இல்லையா எல்லாமே நடக்குங்க. ஆமா சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை நம்புறீங்களே? நம்புறீங்களே? 2 பேர் சொல்றான், கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தா நம்மளை கொண்டு வந்து தேசம் சேர்ப்பாரு. ஹல்லேலூயா, ஆமென். பிரியமா நடந்துக்கோ, அப்ப பாரு மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. 2வது வாசிக்கலாம், இன்னொரு வருஷத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். கவனிங்க, அவ அழுறா. அந்த பிள்ளையின் சத்து தேவன் கேட்டாரு, தண்ணீரை கொடுக்கிறார். கவனிங்க, துறவு அங்குதான் இருக்கு. ஆனா இன்னும் இவ கண் திறக்காதபடினால என்ன பண்றா? ஆண்டவரே என் புள்ள சாவுது, ஆண்டவரே என் புள்ள சாவுது, இல்லையா? ஏதா செய்ய, ஏய் துறவு அங்குதானமா இருக்கு. நான் சொல்லட்டுமா, உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். கவனிங்க, நமக்கு 2 கண் இல்ல, 3வது ஒரு கண் இருக்கிறது. இருக்கா? அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய கண்கள். என்ன கண்கள்? ஆவிக்குரிய கண்கள், ஞான கண்கள். ஆமென் சொல்லுங்க. விசுவாச கண்கள். எல்லாரும் பசி பட்டுமா சாவான், ஆனா நீ பிழைச்சிருப்ப. விசுவாச நீதிமான் பிழைப்பான். புரியுதா உங்களுக்குலாம்? உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். ஜெபம் பண்ணுங்க. தாவீது ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இந்த வேதத்தில் நிறைய அதிசயம் இருக்கு, நிறைய அற்புதம் இருக்கிறது, நிறைய 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 மிராக்கிள்ஸ் இருக்கிறது. உன் கண்ணு திறந்துட்டான் இல்லையா, நீ அதை பெற்றுக்கொள்வ. அதான் தாய் சொல், இது என் மனமகிழ்ச்சி. வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி. அது இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் எனக்கே செத்துட்டு இருப்பேன். வேதம் உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியாய் மாறணும். அதனாலதான் படிக்க சொல்றோம். வேதத்தை படி, இல்லையா? வேதத்தை படிக்காம எங்கேயும் போகாத. ஏன்னா பைபிள் சொல்லுது, அது உன் கால்களுக்கு தீபம், உன் பாதைக்கு அதான் வெளிச்சமா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அது உன் கால்களுக்கு தீபம், உன் பாதைக்கு அது வெளிச்சமாய் மாறும். புரியுதா? நம்ம இருண்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் பாவ இருள், பிசாசின் இருள், மரண இருள் இல்லையா சூழ்ந்து இருக்கிறது. இதுல உங்களுக்கு பாதை காட்ட வேண்டுமானால் தேவன் இல்லையா உன் கண்களை திறக்கணும். அதற்கு இந்த வேதம் உனக்கு உதவி செய்யும். ஆமென் சொல்லுங்க. அந்த ஆகாருடைய கண்களை தேவன் திறந்தார். அவள் அந்த ஊற்றை பார்த்தார். புரியுதா உங்களுக்குலாம்? ஏன் உன்னை மனமகிழ்ச்சி சொல்ற தெரியுமா? கவனிங்க, நீ எதிர்பார்க்கிற காரியம் உனக்கு ரொம்ப சமீபமா நிக்குது. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம், செபி காரியம் ரொம்ப தூரத்துல இல்லை, அது உங்களுக்கு சமீபமா நிக்குது. உன் கண்கள் திறந்தா நீங்க அதை பார்த்துருவீங்க. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? ஆமென். அதனால கவனிங்க, எப்படி நம்ம மனமகிழ்ச்சியா இருக்க முடியும்னா, ஒன்று தேவனே சொல்லுகிறார்,
இது நடக்குன்னு சொல்றாரு. எஸ் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். தாமதித்தாலும் நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. நிச்சயமாய் அது வரும். அது பொய் சொல்லாது. எது எது? தரிசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2 சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். எப்ப வரும்? நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது எப்ப வரும்? நிச்சயமாய் வரும். எப்ப வரும்? நிச்சயமா வரும்பா. தாமதித்தாலும் காத்து, அது பொய் சொல்லாது. புரியுதா? அதுதான் உங்களை இந்த தரிசனத்தோடு நாங்கள் இணைக்கிறோம். ஏன் உங்களை தரிசனத்தோடு இணைக்கிறோம் தெரியுமா? அது உங்களுக்கு பொய் சொல்லாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க தரிசனத்தோடு இணைந்து செயல்படும் போது அந்த தரிசனம் பாருங்க உங்க வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கும். அது உங்களை உயிர்ப்பிக்கும். சொல்றாரு, வருஷத்தின் நடுவிலே எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இல்லையா? ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கும் போது உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா? அப்போ எப்படி நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும்? கண்கள் திறக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயத்தெல்லாம் நான் பார்க்கணும்ப்பா, என் கண்ணை திறங்கன்னு ஒவ்வொரு முறையும் நீ பைபிள் படிக்கும் போதெல்லாம் செபத்தோடு படி. இல்லையா? உங்களுக்கு தேவையான இடத்துல அந்த ஆண்டவர் வந்து நிற்பார், உன் கண்ணை திறப்பாரு, அதுல அற்புதத்தை காண்ப. பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். எதை விட நலம்? பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் தான் எனக்கு நலம். புரியுதா இல்லையா? அது உன் கண்ணு திறக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவது அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. கவனிங்க. அவரிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். மகிழ்ச்சியாயிரு. உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் காட்ஸ் அலோ பண்றார். புரியுதா? அனுமதி. புரியுதா? பொறுமையா இருக்கு. தேவன் அனுமதிக்காம எதுவுமே நடக்காது. தேவன் அனுமதிக்கிறார்னா அதை அன்போடு ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது, அவரிடத்திலே அன்பு கூறும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். மகிழ்ச்சியாயிரு. அதுல சோர்ந்துராதீங்க. மகிழ்ச்சியா இருங்க. கவனிங்க, காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இல்லையா? ஆமா. கவனிங்க, அந்த காலங்கள் வரும்போதெல்லாம் அந்த காரியங்கள்லாம் அப்படியே கைகூடி வருவதை நம்மள பார்க்க முடியும். ஆமா. ஹல்லேலூயா. உங்க கோல் துளிர்க்கும். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் எழும்பும். ஹல்லேலூயா. ஆமென். உங்க தண்ணீர் திராட்சரசமாய் மாற ஆரம்பிக்கும். புரியுதா இல்லையா? செபிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. தேவனை விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவர் மேல நம்பிக்கையா இருங்க. உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது வாசிக்க 3:19, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள். கவனிங்க, ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது. அந்த ரட்சித்த தேவனுக்குள்ள நம்ம எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா களி கூறு. மகிழ்ந்து களி கூறு. மகனே, பய வேண்டாம், மன்னவன் இயேசு உன்னடிவில் பெரிய காரியம் செய்திடுவார். பாண்டமா இல்லையா? ஏன்? களி கூறு, சந்தோஷமாயிரு. நீங்க அப்படி தேவனை ஆராதிக்கும் போதெல்லாம் அப்படி ஒரு புன்முறுவலோடு அப்படி ஆராதிக்கணும் ஆண்டவர். யோனாவின் வயிற்றில் கூனி குறுகி போனாயோ, பலியிடு.
அவனை கக்கிட்டா கொண்டு வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம மேல ஒருத்தர் இருக்காரா இல்லையா? நீ திசை மாறி ஓடினா கூட உன்னை விழுங்கிறதுக்கு ஒரு மீன் அனுப்புவார் ஆண்டவர் இல்லையா? உன்னுடைய அந்த நோக்கத்தை தடுப்பார் ஆண்டவர். உன்னை சரியான வழியில் கொண்டு வந்து நிறுத்துவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அது யாருக்குன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரே நம்பிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இல்லையா? கர்த்தர் ஒரு நாள் உங்களை திசை மாறி போக விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், எல்லாமே தேவ அனுமதியோடு நடக்கிறது. கவனிங்க, மாத்திரமில்ல எல்லாத்திலுமே ஒரு காரியம் அடங்கி இருக்கிறது. ஆமென் இல்லையா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். இரண்டாவது, நம்ம ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? களி கூற வேண்டும். ஹல்லேலூயா. களி கூறுவது ரொம்ப நல்லது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாமா? லூக்கா 10:21. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. அந்த 20 வருஷத்தை வாசிங்க. எதுக்கு அவர் அப்படி களி கூர்றாரு? ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள். கவனிக்கணும், இங்கே சீஷர்கள் போய் தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசுகளை விரட்டி இல்லையா, வியாதிகளை குணமாக்கி சந்தோஷமா திரும்பி வராங்க. ஆண்டவரே, ஆவிகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது சொல்லி சந்தோஷமா சொல்றாங்க. ஏன் சொல்றாரு? இதுக்கெல்லாம் நீங்க சந்தோஷப்படாதீங்கப்பா, இதோட பெரிய சந்தோஷம் இருக்கு. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறது. கைத்தட்டுங்களே, கைத்தட்டுங்களே. உங்கள் நாமங்கள். புரியுதா? புரியுதா? நாம் எதுக்கு தான் மகிழ்ச்சியா இருக்கணும்? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதனால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிவேன், ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். ஏன் சந்தோஷம் நமக்குள்ள? என் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை விட உனக்கு என்னங்க சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும்? ஹல்லேலூயா. உங்கள் நாமங்கள். எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அவனை ஏற்றுக்கொண்டு இப்போ கொஞ்சம் விதமான துன்பத்து வழியா போறீங்க, ரைட், தோத்துறோம். ஆனா ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? உங்க நாமங்கள் எல்லாம் பரலோக ஜீவ புஸ்தகம் ஒரு புக் இருக்கு, ஞாபகார்த்த புஸ்தகம் இருக்கிறது, நாம் செய்த கிரிகளுக்கான தக்க புக்கெல்லாம் இருக்கிறது. அப்போ கவனிங்க, நீங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது முதல்ல உங்களுக்கு ஓப்பன் ஆகிற புக் எது தெரியுமா? ஜீவ புத்தகம். அதுதான் உங்கள் நாமங்கள். உங்க நாமனா பேரு, உங்க பேர் எழுதப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா. பிரிசில்லா, அங்க 100 பிரிசில்லா போய் நின்று இருக்கும். சொல்ல, செங்கல்பட்டுல இருந்து செக்கிலால வந்து பிரிசில்லா கை தூக்கு, ஐயா தோ இருக்கிறேன், வா உள்ளவா உள்ளவா. சாகர வரைக்கும் ஏதோ ஒன்னாள் முடிஞ்சாலும் செஞ்ச தோத்துறோம், போ உன் பிதாவின் சந்தோஷம் போய் பரவேசி போ. இதுக்கு தான் நம்ம சந்தோஷப்படணும். இதெல்லாம் கொஞ்ச நாள் மறைஞ்சிரும். அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. ஏன் சொல்றாரு? உங்கள் நாமங்கள். அதனால்தான் உங்களுக்கு ஊழியம் செய்யணும் சொல்றது. ஏன் தெரியும் ஊழியம் செய்ய சொல்லணும்? இவங்களாம் யார்? ஊழியக்காரங்க. அவங்களுக்கு ஆவிகள் கீழ்ப்படுகிறது, ஜெபிக்கிறாங்க, பிசாசு கீழ்ப்படுகிறது இல்லையா? அதனால அவங்க சொல்றாரு, எப்பா இதுக்கெல்லாம் நீங்க சந்தோஷப்பட வேண்டாம், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக உங்க நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது, அதுக்கு சந்தோஷப்படு. ஹல்லேலூயா. ஆமா. இந்த உலகம் சொல்றாரு, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் அவ்வளவுதான் வாழ்க்கை.
அப்புறம் நமக்கு வர்க்கமும் இல்லையா? சஞ்சலமுமே. ஆமா, அங்க பரலோகத்துல நம்முடைய நாமங்கள் எழுதி இருக்கும் இல்லையா? ஸ்தோத்திரம். அங்க நீ போய் நிற்கும் போது என் பேர் சொல்லி அவர் கூப்பிடுவார். நம்புறீங்க? எத்தனை பேரை சொல்லி இயேசு கூப்பிடுவாரு? 1 2 3 4. உன் விசுவாசமடை உன் ஆகட்டும். என் பேரெல்லாம் ஞாபகமே இருக்காது பாஸ்டர். அந்த அளவுக்கு நீ கிரியை செய்யற. இப்ப எங்களுக்கு சர்ச்சையில் சில பேர் டப்புன்னு வந்துடும். ஏன்? அடிக்கடி பார்க்கிறோம், அடிக்கடி பேசுகிறோம், பேர் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி உன் பேரு இல்லையா, நீ உங்களுக்கும் தேவனுக்கும் இல்லையா, நீ வாரத்துக்கு ஒரு முறை வந்தா உன் பேர் மறந்துடும். அடிக்கடி என்ன பண்ணும்? சந்திக்கணும். அப்போ எங்களுக்கு உன் பேர் ஞாபகம். பாசே என் பேரை சொல்லுங்க, சொல்ல மாட்டேன். ஏன்? ஏன்? உன் பேரு அங்க பாருங்க, உங்க நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்குது. அதுக்கு சந்தோஷப்படுப்பா. புரிஞ்சுட்டா? அதுக்கு நீயும் கிரையும் செலுத்தணும். வார்த்தை ஒரு முறை வந்துட்டு என் பேர் எழுதிருக்காது. ஐஷ் கிரிக்கிடுவாரு. நான் சொல்றேங்க, நான் சொன்ன நடக்கும். கிரிக்கிடுவார். மோசே சொல்ற, ஆண்டவரே என் பேரை கிறுக்கி விடும். உங்க பேரு கிறுக்கப்படணுமா? பேர் இருக்கணுமா? பேர் இருக்குன்னா அடிக்கடி என்ன பண்ணு? வாரத்தில் ஒரு 3 முறையா சர்ச்சுக்குள்ள வா. ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் ஏதோ ஒரு ஊழியத்தை ஜாயின் பண்ணு. அப்போ இல்லையா, ஒரு ஆளுக்கு பேர் ஞாபகம் இல்லை, ஒரு ஆள் பேர் ஞாபகம் இருக்கும். அந்த சிஸ்டர் வந்தது பாஸ்டர் சொல்லுவா என் ஒய்ஃபு. அந்த சிஸ்டர் வந்து யாரு? அதான் அந்த ரூத்து ஜோதி வந்தது. மறக்க முடியல. அடிக்கடி வரும் கோயிலுக்கு. ரூத்து ஜோதி அடிக்கடி கோயிலுக்கு வரும். அதனால மறக்க முடியல. ஆமா சொல்லுங்க. போங்க பாஸ்டர். உங்களுக்கு அவ மூஞ்சா நல்லா தெரியுது. சகப்பாக்கிறா, நல்லா வெள்ளம் போட கட்டியிருக்கிறா. அதனால அவன் புள்ள அமெரிக்காவில் இருக்கிறான். ஏமா எங்கன்னா என்ன இல்லையா? அவன் புள்ள அமெரிக்காவில் இருந்தானா ஜப்பான்ல இருந்தான், எனக்கு என்ன இல்லையா? அந்த அம்மா அடிக்கடி இந்த வயசுல பைபிள் காலேஜ் படிச்சது. அது பரவாயில்ல போகுமா? நீ போவியா? உனக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு. ஆனா உனக்கு பைபிள் படிக்கணும், கத்துக்கொள்ளணுன்ற ஆசை கிடையாது. கட்டாயம் உன் பேர் ஆண்டு. நான் முடிவெடுத்தால் அதை அவர் மாற்ற முடியாது. அந்த அம்மாவுக்கு பொண்ணம்மா வயசாகுது. உனக்கு 57 தோத்திரம். 57 வயசு, பைபிள் காலேஜ் படிக்குது. 2 நாள் வந்து கோயிலுக்கு இல்லையா? சபா போது கோயிலுக்கு வந்து காலை வீட்டில் பயங்கர பிரச்சனைனாலும் எப்படி ஏமாத்தி என்ன பண்ணு, பெண்ணு மீட்டி ஓடி வந்துடுது. வெள்ளிக்கிழமை உபாசபத்து வந்துடுது இல்லையா? அதிகாலை ஜபத்துக்கு வந்துடுது. இதை விட அந்த அம்மாவுக்கு வேற என்ன ஆண்டவர் செய்யணும்? அவ வீடு பக்கத்திலே இருக்கும், அதனால ஓடி வந்துருவான். ஏன் வீடு மட்டும் ரொம்ப தூரத்தில் இருக்குதா இல்லையா? மனம் உண்டானால் உன் பேரு கவனிங்க. என்ன சொல்றதுன்னா, ஏன் நீ மகிழ்ச்சியா இருக்குன்னா கவனிங்க, உன் வாழ்க்கையில நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்குது, ஜெபம் பண்ற கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அதுக்கு நீ சந்தோஷப்படாத. ஆவி கீழ்ப்படிது இல்லையா? ஸ்தோத்திரம், ஆத்மா ஆதாயம் பண்றோம், எல்லாம் பண்றோம். அதுக்கு பட்டது உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதுக்காய் இயேசு ஆவியிலே களி கூறுகிறார். ஏன்? ஞானிகளுக்கும் பாலகருக்கும் வெளிப்படுத்தினபடியால் வெளிப்படுத்துகிற. யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தல? இவைகளை நீ ஞானிகளுக்கு வெளிப்படுத்தல, கல்விமான்களுக்கும் மறைத்து. நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி சந்தேகம் சொல்றான். பேர் என்னப்பா? அவன் ஒரு பாட்டு எழுதியிருக்கான். விக்கி, இன்னொரு ஆளு அசோக். இந்த அம்மா போன வாரம் பைபிள் பாடம் நடத்திருக்காங்க. அப்படியே ஒரு பாட்டு எழுதிருக்கான் இல்லையா? ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். ஒரு பாட்டு எழுது. என் வாழ்க்கையே ஒரு பாட்டு தான் பாஸ்டர். என் வாழ்க்கையே ஒரு பாட்டு. அப்படியாவது எழுத. ஆமா, மியூசிக் பாட ஒரு டைரக்டர் இருக்கிறாரு, பாட்டு பாட ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா? ஆமா, எது ஒரு செய், ஏதாவது செய். அவனுக்கு சரியா படிப்பும் வராது, சரியா பேச்சும் வராது. ஆனா பாட்டு எழுதுறதுக்கு கிருபை வந்துட்டு கையத்தட்டு அந்த பிள்ளைக்காக.
சர்ச்சு தான் அவனுக்கு 500 ரூபாய் ஃபீஸ் கட்டி பைபிள் படிக்க வைக்குது. ஆண்டவர் கிருபையா அவன் மேல இருந்து இறங்கிட்டாரு இல்லையா? அந்த அம்மா போன என்ன அற்புதமா, அற்புதம் சீக்கிரமாய் நடக்க போகுது, ஏதோ பாடி எழுதுகிறான். அப்ப அவன் பேர் எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஷெக்கினா அசம்பிளில ஃபர்ஸ்ட்ல அவன் பேர் இருக்கும். அசோக் எஸ் லார்ட் வா உள்ள. உன் பேர்லாம் லாஸ்ட்ல இருக்கும், கிரிக்கெட்டோட இருக்கணும் தோற்று. ஏன்னா உனக்கு சபைக்கு சம்மந்தமே இல்லையே. ஏங்க நான் சொல்ற தமாசு இல்லை, உண்மை இது, உண்மை. யாருப்பா சொல்ற? ஆண்டவர் ஊழியம் செய்யற சீஷர்ப்பா சொல்றாரு இல்லையா? உங்களுக்கு இந்த பேய் பிசாசு கீழ்ப்படியதை பத்தியோ, உன் ஜெபம் கேட்கப்பட்டதை பத்தியோ, உனக்கு ஆண்டவர் வீடு கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு, பஸ் கொடுத்தாரு, லாரி கொடுத்தாரு, அதெல்லாம் அதுக்காக நீ சந்தோஷப்படலப்பா. உன் பேரு பரலோகத்துல எழுதி வச்சிருக்காரு இல்லையா? அதுக்கு நீ சந்தோஷப்பட்டு களிக்கூறு. புரியுதா? இப்ப ஊழியம் செய்யுங்க, தர்சனோடு இணைந்து கொள்ளுங்க. தேவ தர்சனம் நிறைவேற்ற உன்னால் ஏண்டதை நீ செய். கொடுக்க முடியலையா? ஜெபமாவது பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்குது. ஆமென். அத மாதிரி பாக்கி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருப்பதுக்காக நீங்க சந்தோஷப்படணும். அதை காத்துக்கொள்ளுங்க, அதை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க பேரை கிறுக்கி விடக்கூடாது. அதுக்கு நீங்கள் பாத்திரமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சிட்டீங்களா? ஏன் உங்களை மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றா தெரியுமா? கவனிக்கணும். உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுதான் மனம் திருமணம், ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து இல்லையா, அபிஷேகம் பெற்று அஸ்திபார உபதேசங்களை நிலைத்திருந்து கேர்சல் படிச்சு ஊழியம் செய்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ற பிள்ளைகளுடைய பெயர்களை தேவன் ஜீவ புஸ்தகம் எழுதி வைத்துக் கொண்டிருப்பார். இத மாதிரி ஒரு சந்தோஷம் வேற ஒன்றும் கிடைக்காது. நான் ஏசப்பாடு கேட்கறதான் ஒன்று. ஆண்டவரே, ஏதாவது ஒரு மூலையில சின்ன இடம் கொடுத்தோட போதும் ஆண்டவரே. நீங்க எனக்கெல்லாம் பெரிய பெரிய மாடியெல்லாம் கட்ட வேணாம் ஆண்டவரே. ஏதோ ஒரு பெருக்கிற வேலை அந்த இல்லையா, அந்த பரலோகத்துல கொஞ்சம் பெருக்கிற வேலை கொடுத்தோட போதும் ஆண்டவரே. பரலோகத்தில் பெருக்கிற வேலை கிடைச்சது இல்லையா? ஆமா, இன்னைக்கு பிரதமர் வேலையோட பெரிய வேலை அது இல்லையா? ஆமா, உனக்கு ஆண்டவர் 3 மாடி வீடு கட்டுவான்னு யோசிக்காத. நீ எவ்வளவு அம்சிக்கிறோ அவதான் கொடுப்பாரு. ஒரு அம்மா சொப்பனம் பார்த்தாங்களாம். ஒரு வீட்டில் அந்த அம்மா வேலை செய்யுது, வீட்டு வேலை செய்யுது. ஒரு பணக்கார அம்மா வீட்டில் அந்த அம்மா வேலை செய்யுது. ஆனா நல்ல விசுவாசி, நம்ம சர்ச்சை விசுவாசி மாதிரி தோத்தர். கவனிங்க, இந்த அம்மா கொடுக்கிற அந்த சம்பளத்தில் 10 ஒரு பகுதியை ஊழியத்துக்கு கொடுக்கும், ஏழைகளுக்கு உதவி செய்யும், தர்மம் பண்ணும், தோத்தரும். ஒரு நாள் இந்த பணக்கார அம்மாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. இந்த அம்மா செத்து பரலோகம் போகுது. பீட்டர் தான் அந்த அம்மா இட்டுன்னு போறாரு அந்த அம்மா வீட்டுக்கு. அவரே பெரிய ஒரு தெரு காட்டுறாரு சொப்பனத்துல. இந்த பக்கம் 2 3 மாடி, 1 மாடி, 2 மாடி, 3 மாடி இல்லையா, 7 மாடிலாம் வீடுலாம் இருக்கு. தோத்திரம். இந்த அம்மா இந்த வீடு யாருக்கு, இந்த வீடு யாருக்கு, உனக்கு என்ன தேவையா? ஆனா கேக்குது. அவரும் சொந்து போகாம சொல்றாரு, இது 3ஆம் வீட்டுல இருக்குது முடியுமா, அதுக்கு இது யாரு, 4ஆம் வீட்டுல இருக்கிற நாகம்மாவுக்கு, 5ஆம் வீட்டுல இருக்கிற இல்லையா அஞ்சலிக்கு, 6ஆம் வீட்டுல இருக்கிற இல்லையா சொல்லியே போறாரு. அப்படியே போய் அந்த ஊர் கடைசியில பார்த்தா ஒரு சின்ன பன்றி குடிசை ஒன்று போட்டிருக்கான். பன்றி குடிசை. என்னங்க பீட்டர் சார், இவ்வளவு அழகழகா வீடு இருக்குது, போய் இந்த இதுக்கு இதுக்கு அபாக்கியவாதி யாருன்னு நீதாமா அதுக்கு. ஐயோ, அப்போ அந்த 7 மாடி வீட்டுக்கு அது மூட்டை வேலை செய்யறாள் அவளுக்கு. சண்டை வருது சார்மா, என் வீட்டுல வேலை செய்யறவளுக்கு 7 மாடி வீடு, சம்பளம் கொடுக்க எனக்கு பண்ணி குடிச்சியா? அப்ப அவர் சொன்னதுமா, நீ எவ்வளவு அமைச்சியோ அவ்வளவுதான் கட்ட முடிஞ்சது. சொன்ன, நான் போய் உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணு சொன்னார்ல. உனக்கு ஸ்தலம் ஆயத்தம் பண்ணி செஞ்சிருக்கியா? நீ செஞ்சிருக்கியா? இங்க 3 மாடி 4 மாடி 10 மாடி கட்டுறியே, பரலோகத்து வீடு கட்டு. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் தான் இருக்குது, இங்க இல்ல, அங்கதான். அதுக்கு தான் நீ செயல்படணும், அதுக்கு தான் நீ மூவ் பண்ணணும், அதுக்கு தான் நீ கொடுக்கணும், அதுக்கு தான் நீ ஜெபிக்கணும், அதுக்கு தான் நீ வேலை செய்யணும். புரியுதா? டக்குன்னு அந்த அம்மாவுக்கு கனவு தெரிஞ்சிச்சு. ஐயோ கடவுளே, அன்னிலிருந்து அந்த அம்மா வாரி இறக்க ஆரம்பிட்டா.
உனக்கு எத்தனை கனவு கொடுத்தாலும் உனக்கு என்ன பண்ணது? உனக்கு சூமின் கைதான். இயேசுநாதரே வந்து சொன்னா போதும் போதும்பா. ஏன்னா காலையில எனக்கு ஆண்டு சொன்னார், இந்த மாசம் நீ எவ்வளவு காணி கொடுப்பேன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், வழக்கமா கொடுக்குது உனக்கு அதிகமா தேவைப்படுது இல்ல? ஆமா. அப்ப என்ன பண்ணு, பெருசா விதை. ஆமா ஆமா, எல்லாமே வேத வசனத்தின் தான் செயல்படும். அப்போ உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதியிருப்பதற்காக நீங்கள் சந்தோஷப்படணும். அதனால இந்த உலகத்துல இல்லையா, இது இல்ல அது இல்ல அது இல்ல இது இல்ல இது இது அதெல்லாம் ஒரு பக்கம் இரு இல்லையா. உன் பெயரை ஆண்டவர் பரலோகத்துல அவருடைய புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறாரே, அதுக்காக நீ சந்தோஷப்படு, மகிழ்ச்சியாயிரு இல்லையா. அதை தேவன் கிறுக்கி விடாதபடிக்கு சாக்கிரதையாய் காத்துக்கொள். ஆமென். பல பேர் கிறுக்கப்பட்டு போயிடும். சொல்ல, ஆண்டவரே என் பேரை கிறுக்கிடாதீங்க ஆண்டவரே, என் பேர் நான் என்ன குற்றம் பண்ணாலும் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஆனா என் பேரை மட்டும் என்ன பண்ணாதீங்க, கிறுக்கிடாதீங்கன்னு ஒரு முறை ஜோமன் ஆண்டுட்டேன். ஆமென். நம்மளை எழுந்து நிற்கலாம். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் ஏன் களி கூறுறோம்? நம்முடைய நாமங்கள் பரலோகத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இயேசு ஆவியிலே களி கூர்ந்தார். புரியுதா? உங்க வாழ்க்கையில தேவன் செய்கிற நன்மைகள், கிருபைகள், இரக்கங்களுக்காய் சந்தோஷப்படுங்க. எல்லாவற்றையும் மேலாக உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருப்பதற்காய் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்தினுடைய முதல் வாரத்தில் இன்னும் கூட நாங்கள் உம்மோடு கூட இணைந்து ஐயா இந்த திருவிருந்தில் பங்கு பெற நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி தகப்பனே. இதை எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இதற்கு சாட்சிகளாக, இதற்கு பாத்திரங்களாக இருக்க நீ உதவி செய்யும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. ஒரு நாளும் உங்க நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு இவர்கள் ஆண்டவரே வார்த்தையிலும் செயல்களிலும் ஆண்டவரே வாழ்க்கையிலும் உமக்கு மகிமையா இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த திருவிருந்தை ஜெபத்தோடு எடுத்த பிள்ளைகளுக்கு ஐயா ஏதாவது பலவீனங்கள், வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான காரியம் இருக்குமானால் ஏசப்பா நீ கிருபையாய் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பலவீனங்கள், வியாதிகள், பிசாசின் கிரிகள் எல்லாம் மாறுபடியா ஜெபிக்கிறேன். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தின் கூரை ஒடித்த தேவாதி தேவன் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு வைத்திருக்கிற எல்லா மரணத்தின் கட்டுகளை, நுகங்களை இயேசுவின் நாமத்திலே கடிந்து விலகி போ பிசாசு. ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவர் தீமைகள் விலகட்டும், பிசாசுகள் விலகட்டும், பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் குணமாகட்டும். ஆண்டவரே தயவாயிருங்கப்பா. ஆண்டவரே சரியாய் மகிழ்ச்சி ஆக்குவேன் சொன்னீங்களே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறோம் என்று வாஸ்தமே. அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், நம்பிக்கை, தைரியம் இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் பிரகாசமாய் மாறட்டும். அவங்க உள்ளத்திலே விதைக்கப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரே நீர் வேலி அடைக்க முடியாது ஜெபம் பண்றப்பா. ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர்கள் உமக்குள்ள வளர்ந்து கனி கொடுக்க உதவி செய்யும். எப்போதும் புறப்பட்டு போகிறார்கள், உடைய தூதரை கூட அனுப்புங்க. சுகபத்திரமான பிரயாணத்தை வாக்கிய பண்ணுங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் தேவனுக்கு, சபைக்கு, சமுதாயத்துக்கு புரோஜனம் முழுவதாய் மாற்றும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் தேவனுடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன். ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.